ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு சாப்டரை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பாருங்கள். நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, பயாலஜி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு 3 சாப்டர் லாஸ்ட்டு 3 சாப்டர் பாட்னி ஜுவாலஜியில் பாருங்கள். சப்போஸ் உங்களால் பார்க்க முடியல, உங்களுக்கு புரியலன்னா நம்ம வீடியோவை பார்த்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்காதவங்க மட்டும் யாரும் இருக்காதீங்க. ஸோ வாங்க ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துருவோம். மென்ஷன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அண்ட் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். ஸ்பெர்மியோஜெனிசிஸ்க்கும் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் முதல்ல ஸ்பெர்மியோஜெனிசிஸ்க்கும் பிரித்து ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. ரெண்டு சின்ன சின்ன பாயிண்ட் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்னா இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஹேப்ளாய்டு ஸ்பெர்மட்டோசோவா ஃப்ரம் ஜெர்ம் செல்ஸ். அதாவது ஹேப்ளாய்ட்ஸ்னால் சிங்கிள் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, இப்போது 2 ஜெர்ம் செல்லும் சேர்ந்து அந்த ஸ்பெர்மட்டோசோவாவில் இருக்கிறது வந்துட்டு அந்த ஓவம் கூட சேர்ந்து ஒரே சிங்கிள் ஹேப்ளாய்டு ஸ்ட்ரக்சராக மாறும். அதாவது இப்போ பாருங்கள், ஃபீமேல் கேமெட் ஒன்றுக்கு மேல் கேமெட்டில் இருக்க 2 டிஎன்ஏ சேர்ந்து அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். செகண்டில் இட் இன்வால்வ்ஸ் கன்சர்வேஷன் ஆஃப் டிப்ளாய்டு ஸ்ட்ரக்சர். டிப்ளாய்டுனா 2 டிஎன்ஏ வந்துட்டு ஒரே டிஎன்ஏவாக மாறுறது தான் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். அதே ஸ்பெர்மியோஜெனிசிஸ்னால் இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் ஸ்பெர்மட்டோசோவன் ஃப்ரம் ஸ்பெர்மாட்டிட். ஸ்பெர்மட்டோசோவனை ஸ்பெர்மாட்டிட்லேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறது தான். ஓகேங்களா, இட் சேஞ்சஸ் ஏ ஹேப்ளாய்டு ஸ்ட்ரக்சர் இன்ட்டு அனதர் ஹேப்ளாய்டு ஸ்ட்ரக்சர். இல்லான்ட்டு எந்த இதுவும் ப்ராசஸும் நடக்காது. ஸோ ஸ்பெர்மட்டோசோவன்லேருந்து ஸ்பெர்மாட்டிடை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் காட்டுறோம். ஸோ இதில் ஹேப்ளாய்டு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு அதே மாதிரி இன்னொரு ஹேப்ளாய்டு ஸ்ட்ரக்சராக தான் இருக்க போகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ரெண்டு வேறு நீங்கள் பார்க்க பேர் சேமாக இருக்குன்றதுனால இது உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் கொஷினில் கேட்டிருக்காங்க. Second, what is the stage of at what stage development are the gametes formed in newborn male and female? அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, at what stage of development are the gametes formed in newborn male and female? அதாவது எந்த ஸ்டேஜில் வந்துட்டு உங்களுக்கு கேமெட்ஸ் ஃபார்ம் ஆரம்பிக்கும்ன்றதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. பென்னு தேடிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் இந்த லேசரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நீங்கள் எங்கே கூட வரலாம், அதை தேடிட்டு இருந்தேன். ஓகே, இப்போ எந்த ஸ்டேஜில் நம்ம பாடியில் வந்துட்டு கேமெட்ஸ் ஃபார்ம் ஆரம்பிக்குன்றதா கேட்குறாங்க. ஸோ மேலில் எப்போ ஆரம்பிக்கும்னா ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ஸ்டார்ட் அட் த ஏஜ் ஆஃப் பியூபர்ட்டி. ஓகேங்களா, ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா பியூபர்ட்டி அட்டைன் பண்ண அப்புறம் தானே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேமெட்ஸே ஃபார்ம் ஆகும். அதாவது இட் இனிஷியேட்ஸ் பை த ரிலீஸ் ஆஃப் கொனாடோட்ரோபின்ற ஒரு கோனாடோட்ரோபின். நல்லா ஞாபகம், கோனாடோட்ரோபின். ஸோ நீங்கள் யாரும் மறந்துடக்கூடாது, ஸ்பெல்லிங்கோடு நல்லா பார்த்துக்கோங்க. கொனாடோட்ரோபின்ற ஒரு ஹார்மோன் வந்துட்டு உங்கள் பாடியில் எப்போ ரிலீஸ் ஆரம்பிக்குதோ அப்போ தாங்க உங்களோட ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு செக்ரீட் ஆரம்பிக்கும். அப்போ தான் நீங்கள் பியூபர்ட்டிக்கு வருவீங்க. ஆக்சுவலி உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியாது. ஸோ நீங்களாக இயற்கையாக உங்களே நீங்கள் உணர்வீங்க அப்போ. ஓகே, ஃபீமேல்ஸ் வந்துட்டு at puberty secondary octi and ovum is formed from primary octis by mitotic division. அதாவது secondary octi and ovum is formed from primary octis by mitotic division. அதாவது உங்களை செகண்டரி ஆக்டிக் அண்ட் ஓம் எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைமரி ஆக்டிக்லேருந்து ஃபார்ம் ஆகும். இந்த ப்ரைமரி ஆக்டிக்லேருந்து எப்போ ஃபார்ம் ஆகும்னு கேட்டிங்கன்னா மைட்டாட்டிக் டிவிஷன் நடக்க ஆரம்பிக்கும் போதுலேருந்து உங்களுக்கு வந்துட்டு அது ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் கேமெட்ஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த டெஃபினிஷன்லாம் நீங்களே படிச்சுக்கோங்க. இதை வந்துட்டு டீச் பண்ணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. நெக்ஸ்ட்டு, ஹவு இஸ் பாலிஸ்பெர்மி அவாய்டட் இன் ஹியூமன்? பாலிஸ்பெர்மினா ஒன்றும் இல்லை, இதான் ஒரு எக்குன்னு நம்ம வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம். ஒரு ஸ்பெர்ம் தான் இது உள்ளே போக முடியும். ஆனால் 2-3 ஸ்பெர்ம் இது உள்ளே என்ட்ரி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒரு ஃபீமேல் எக்கும் ஒரு மேல் எக்கும் தானே கிராஷ் ஆக முடியும். ஸோ ஒரே டைமில் எப்படி நிறைய பண்ண முடியும்? ஸோ அதுக்காக என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஜென்ரலாக சொல்கிறேன். ஸோ ஒரு ஸ்பெர்ம் உள்ளே என்ட்ரி ஆயிடுச்சுன்னா அப்படின்னாலே இதை சுற்றி ஒரு கோட் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். ஓகேங்களா, இதை சுற்றி இந்த மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிரும். ஸோ இந்த ஒரு ஸ்பெர்ம் போயிட்டு உள்ளே வந்து இதாகிடும். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்றதை இங்கே டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, அது இங்கே டீட்டெயிலாக பார்ப்போம். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்துட்டு என்ன இருக்குன்றது ஒன்ஸ் ஃபர்டிலைசேஷன் நடந்துச்சுன்னா கார்டிகல் கிரானியூல்ஸ் ஃப்ரம்
cytoplasm of ovum form a barrier called fertilization membrane around the ovum and prevents the further penetration of sperm. Thus polysperm is prevented. நீங்கள் சொன்ன மாதிரி நான் சொன்ன அந்த முக்கியமான வார்த்தை கார்டிகல் கிரானியூல்ஸ். ஸோ அந்த கார்டிகல் கிரானியூல்ஸ் அப்புறம் அந்த பேரியர் ஃபார்ம் ஆகுது பார்த்திங்கன்னா, அந்த பேரியர் பேர் வந்துதுன்னா ஃபர்டிலைசேஷன் மெம்பரின். ஸோ இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது 2 தான் கீ பாயிண்ட்டு. இது எழுதுனா தாங்க மார்க்கு. ஓகேங்களா? வாட் இஸ் கொலஸ்ட்ரம்? கொலஸ்ட்ரம்னா என்ன? ஓகேங்களா? கொலஸ்ட்ரம் இஸ் a yellowish nutrient fluid produced by human female immediately after பார்ச்சேஷன். அதாவது குழந்தை பிறந்த உடனே yellowish nutrient fluid ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும் இந்த ஃபீமேலில். அதுதான் வந்துட்டு கொலஸ்ட்ரம் சொல்லுவாங்க. இட் இஸ் நேச்சுரல் ஆன்டிமைக்ரோபியல் ஏஜென்ட் ஸ்டிமுலேட்டிங் த இன்ஃபேன்ட்ஸ் இம்யூன் சிஸ்டம். இது வந்துட்டு ஒரு ஆன்டிமைக்ரோபியல். இதில் வந்து குட்டி குட்டி மைக்ரோப்ஸ் இருக்கும். அது வந்துட்டு அந்த குழந்தையோட இம்யூன் சிஸ்டமை தூண்டும். இட் இஸ் லெஸ் லாக்டோஸ், it has no fat, it has proteins, vitamin A and minerals. இதில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குன்றதை போட்டிருக்காங்க. இதை நீங்கள் கொடுக்கும்போது அந்த குழந்தையோட இம்யூன் சிஸ்டமும் வந்துட்டு மெயின் பண்ணுவோம். இப்போது எப்படி மாட்டுக்கு சீம்பால் மாதிரி நமக்கு இது. ஓகேங்களா? இட் இஸ் ரிச் இன் ஏஐஜி ஆன்டிபயோட்டிக்ஸ். இது ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸோட டைப். இதில் ரிச்சாக இருக்குது. இட் ஹேஸ் இம்யூன் க்ரோத் அண்ட் டிஷ்யூ ரிப்பேர் ஃபேக்டர்ஸ். இம்யூனிட்டி, உங்களுக்கு குழந்தையோட இம்யூனிட்டியை க்ரோ பண்ணுறதுக்கும் அதோட டிஷ்யூ சப்போஸ் ஏதாவது அடிப்பட்டாலோ ஏதாவது ஆச்சுனாலோ அதை ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் வந்துட்டு அப்போதைக்கு அந்த குழந்தையோட பாடியில் இருக்காது. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணி விடும். ஸோ இட் ப்ரொடெக்ட்ஸ் த இன்ஜென்ட் டைஜஸ்டிவ் ட்ராக் அகெயின்ஸ்ட் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன். அந்த இன்ஃபென்ட்டோட இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைஜஸ்டிவ் ட்ராக்லலாம் ஏதாவது பேக்டீரியா இருந்துச்சுன்னா, சப்போஸ் ஃப்யூச்சரில் நீங்கள் கொடுக்குற சாப்பாடுனால எதாவது பேக்டீரியா வந்தாலும் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பிளாசண்டா இஸ் அன் எண்டோக்ரைன் டிஷ்யூ ஜஸ்டிஃபை. பிளாசண்டா வந்துட்டு ஒரு எண்டோக்ரைன் டிஷ்யூன்றது சொல்கிறாங்க. இதை வந்துட்டு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணோம். டியூரிங் ப்ரெக்னன்சி த பிளாசண்டா ஆக்ட் அஸ் அ டெம்பரவரி எண்டோக்ரைன் கிளாண்ட். ஸோ இவங்க எண்டோக்ரைன் டிஷ்யூன்னு நம்மளை டிஃபைன் பண்ண சொன்னாங்கன்னா ப்ரெக்னென்சி அப்போது டைமில் மட்டும் டெம்ப்ரவரி எண்டோக்ரைன் கிளாண்ட் டிஷ்யூவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். நெக்ஸ்ட் இட் ப்ரொடியூஸ் த ஃபாலோயிங் ஹார்மோன்ஸ். இந்த ஹார்மோன்ஸ் பேர்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டே தாங்க ஆகணும், வேறு வழி இல்லை. ஹச்சிசிஜி ஹியூமன் குரோனியானிக் கொனாட்ரோபின், ஹியூமன் குரோனியானிக் சமட்டோட்ரோபின், HCS ஆர் ஹியூமன் பிளாசண்டல் லாக்டோஜன், HPL சப்போர்ட்டிங் ஃபியூட்டல் க்ரோத். இது எல்லாமே வந்துட்டு ஃபியூட்டல் க்ரோத்துக்காக சப்போர்ட் பண்ணும். ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், கார்டிகோல், அப்புறமா ப்ரோலாக்டின், தரைமோஎக்சைன் ஆர் த எசென்ஷியல் ஃபார் த நார்மல் ப்ரெக்னன்சி. இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஹார்மோன்லாம். ஸோ நீங்கள் எல்லா ஹார்மோனையும் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எவ்வளோ முடியுமோ உங்களோட பொட்டென்ஷியலுக்கு, ஓகேங்களா, உங்களோட பொட்டென்ஷியலுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு இதில் 5 இருக்குன்னா ஒரு 3லேருந்து 4 எழுத பாருங்கள். ஸோ இதை விட்டுறாதீங்க. சப்போஸ் உங்களால் முடியலை அப்படின்னா இந்த HCG, HSC, HPL இதையாச்சும் எழுதுங்க தயவு செஞ்சு. இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஃபியூட்டல் க்ரோத் ஆகிறதுக்கு சப்போர்ட் ஆகும் அப்படின்றதும் நீங்கள் எழுதி ஆகணும். அப்புறமா ரிலாக்ஸ் இன்னும் ஒன்று இதில் செக்ரீட் ஆகும். ரிலாக்ஸ் த பெல்விக் லிக்மெண்ட் டியூரிங் ப்ரெக்னன்சி. இப்போது டியூரிங் பார்ச்சேஷன், இப்போது நீங்கள் குழந்தை வெளியே இருக்கும்போது அந்த போன்ஸ் கொஞ்சம் என்லார்ஜ் ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த வலியை வந்துட்டு இது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும். அவ்வளோதான். 12th ஒன் ட்ரா அண்ட் ஸ்கெட்ச் த ஸ்பெர்மட்டோசோன் அண்ட் த எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர். இது உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஹியூமன் ஸ்பெர்ம் இஸ் அ ஃப்ளஜெல்லேட்டட் மைட்டோட்டிக் கேமிட். இட் கம்போஸ்ட் ஆஃப் ஹெட், நெக், டெய்லு. த head compressed of acrosome and nucleus. Acrosome is help of penetrate, அதாவது இந்த acrosome வந்து help to penetrate the ovum during fertilization. The neck is very short and it consists of proximal centriole and distal centroid. அப்புறம் the middle piece processes mitochondria. It produce energy in form of ATP molecules of the movement of sperm. The tail is the longest part of the sperm and it is ஸ்லெண்டர் அண்ட் ட்ராப்பி. ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த ஸ்பெர்ம் டயக்ராம் பாருங்கள், நான் உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நிறைய பேர் ஸ்பெர்ம்லாம் ஈஸியாக எழுதிருவீங்க. ஸோ அதுதான் படித்து மட்டும் காட்டினேன். ஸோ ஒன்றும் இல்லை, இதுதான் இந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1 மினிட். ஸோ இந்த மேலே தலையாண்டு ஒரு பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாட்டு தாங்க அக்ரோசோமு.
இந்த பார்ட் தான் வந்துட்டு அக்ரோசோம்னு சொல்லுவோம். இதுதான் வந்துட்டு ஒரு ஸ்பெர்ம் வந்துட்டு ஒரு ஓமை பெனிட்ரேட் பண்ணணுன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுறது. அப்புறம் இங்கே இருக்கிறதா மைட்டோகாண்ட்ரியா. ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியாலாம் வந்துட்டு நம்ம போகிறதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். அப்புறமா இதுதான் வந்துட்டு டெய்லு. அப்புறமா இதில் வந்துட்டு டெய்ல் தான் லாங்கஸ்ட் பார்ட்டு, இது மிடில் பீஸு, இது வந்துட்டு ஒரு ஹெட்டு. ஸோ இவ்வளோ தான் பார்ட்ஸை முதல்ல எழுதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாயிண்ட்டு ஒரு 5 எழுதுனாலே போதும். வாட் இஸ் இன்ஹிபின்? ஸ்டேட் இட்ஸ் ஃபங்க்ஷன். இன்ஹிபிட்னா என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன? ஓகேங்களா. ஸ்டீரியோல் செல் இஸ் இன் த ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியம் ஆஃப் செமினிஃபீரியஸ் டியூபியூல். It secretes a hormone inhibin. It involves in the negative feedback control of sperm production. அதாவது இது வந்துட்டு ஒரு ஸ்டீரியோல் செல்லுன்றது ஃபஸ்ட்டு இதோட பாயிண்ட்டை முதல்ல எழுதிங்க. இஸ் இந்த ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியம் ஆஃப் செமினிஃபெரஸ் டியூபியூல். இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியம் டிஷ்யூ ஆஃப், இது ஷேப் வந்துட்டு எப்படி இருக்குன்னா செமினிஃபெரஸ் டியூப் ஷேப்பில் இருக்குங்க. இது வந்துட்டு ஒரு ஹார்மோன் செக்ரீட் பண்ணுது, அதுதான் இன்ஹிபின். ஃபஸ்ட்டு வாட் இஸ் இன்ஹிபின் கேட்காங்களா. இது ஒரு ஸ்டீரியோல் செல்லு. இது வந்துட்டு ஸ்டீரியோல் செல்லு. இது வந்துட்டு ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியம் டிஷ்யூவால் ஆனது. அப்புறமா இது வந்துட்டு செமினிஃபெரஸ் டியூபியூல் ஷேப்பில் இருக்கும். அது ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஹார்மோன் தான் இன்ஹிபின். இது வந்துட்டு நம்ம உடம்புல ஸ்பெர்ம் செக்ரீட் ஆகாமல் தடுக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். உடம்புல கண்டிப்பாக ஸ்பெர்ம் செக்ரீட்டே ஆகணும். ஆஃப்டர் அந்த பியூபர்ட்டி டைமில் நம்ம உடம்புல கண்டிப்பாக ஸ்பெர்ம் செக்ரீட் ஆகணுன்றதை வந்துட்டு ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ தட் நீங்கள் இது இயர்லியாகவே மெச்சூர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ மென்ஷன் த இம்பார்ட்டன்ட் ஆஃப் பொசிஷன் ஆஃப் டெஸ்டிஸ் இன் ஹியூமன். இந்த ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கிறவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. டெஸ்டிஸ் ஆர் த பேர் ஆஃப் ovoid body lying in the scrotum. The scrotum is a sac of skin that hang outside the abdominal cavity. நீங்கள் பாய்ஸ் எல்லாருக்கும் தெரியும், அந்த சாக் மாதிரி ஒன்று தொங்கிட்டு இருக்கும். அதுக்குள்ளே தான் 2 ovoid பாடிஸ் இருக்கும். லையிங் இன் ஸ்குவாட்டம், அதான் டெஸ்டிஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். சின்ஸ் த வெய்யபிள் ஸ்பெர்ம்ஸ் கேனாட் பி ப்ரொடியூஸ்ட் அட் நார்மல் பாடி டெம்பரேச்சர். நம்மளோட நார்மலான ஹெல்த்தியான ஸ்பெர்ம்ஸ் வந்துட்டு நம்மளோட ஆவரேஜான பாடி டெம்பரேச்சரில் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஸ்குவாட்டம் இஸ் பிளேஸ்ட் அவுட் சைட் த அப்டோமினல் கேவிட்டி ஆஃப் த பாடி டு ப்ரொவைட் டெம்பரேச்சர் 2 to 3 centimeter 2 to 3 Celsius lower than the normal inner body temperature. Thus the scrotum acts as the thermoregulator for spermatogenesis. ஸோ இது கொஷின் எப்படி கேட்டுருவாங்கன்னா, ஸ்குவாட்டம் ஆக்ட் அஸ் த தெர்மோ ரெகுலேட்டர் ஃபார் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் எக்ஸ்பிளைன்ற மாதிரியும் கேட்பாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். வாட் இஸ் காம்போசிஷன் ஃபார் செமன்? அந்த வாட் ஆர் த காம்போசிஷன் ஆஃப் செமன்னா, செமனோட காம்போசிஷன் என்னன்றது இது வந்துட்டு 2022 கேட்டிருக்காங்க. ஸோ பி அவேர். செமன் இஸ் அ மில்கி ஒயிட் ஃப்ளூயிட் வித் ஸ்பெர்ம் அண்டு செமினல் பிளாஸ்மா. ஸோ அது வந்துட்டு ஒரு மில்கி ஒயிட் ஃப்ளூயிடு. அதில் என்னென்ன இருக்குன்னா செமன்ஸ் அண்டு செமினல் பிளாஸ்மா இருக்குது. இட் இஸ் அன் அல்கலைன் ஃப்ளூயிட் வித் ஃப்ரக்டோஸ் சுகர், ascorbic acid, protostagland in and vesiculase. Vesiculase is a coagulating enzyme. It enhances sperm mobility. Mobilityனா ஸ்பெர்மோட மூமெண்ட். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற நிறைய ஃப்ரக்டோஸ் சுகர், ascorbic acid, protostagland அண்ட் வெசிகுலஸ். ஸோ இந்த மாதிரி பேர்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து ரிமெம்பர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் மொத்தம் இன்னும் எத்தனை கொஷின் இருக்குன்றது பார்ப்போம். ஸோ போயிட்டே இருக்கே. ஓகே எத்தனை கொஷின் இருக்குது? 34, 33, 32. நம்ம எத்தனை கொஷின் இருக்குது பார்த்துருக்கோம். ஏன்னா அங்கே 13 போட்டிருக்கு. என்னடா பிடிஎஃப் இது விளையாட்டு காட்டுது நமக்கு. ஸோ ஆக்சுவலி 31 போல் 13 போட்டாங்க போல். ஆமாம். ஸோ ஜஸ்ட்டு நம்ம இப்போ எத்தனை பார்த்துருக்கோம்? காம்போசைட்ஸ் ஆஃப் செமன் 25 வரைக்கும் பார்த்துருக்கோம். 26, 27 இதில் கிடையாது போல். அது என்ன கதைன்னு தெரில. சரி, ஓகே. இந்த கொஸ்டினோட நம்ம முடிச்சுப்போம். கேமட்டோஜெனிசிஸ் அடுத்ததுன்ற கொஷினில் இருக்குது. ஸோ 25ஓட முடிச்சுப்போன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ எவ்வளோ தூரம் போயிட்டுருக்குன்னா 9 minutes, இது 10 minutes. ஸோ ஓகே, இது கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ பார்ட் 2 வெயிட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். தேங்க்யூ.